ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/4/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:06க்கு, கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:16 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:06 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று இரவு 7:34 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று அதிகாலை 1:16 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 1:55 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:05 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 2:06 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:06 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை பழனி ஸ்ரீ ஆண்டவர் திருக்கல்யாணம், திரிசிராமலை ஸ்ரீ தாயுமானவர் தெப்ப உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள். பிரதோஷ தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? மருத்துவ ஆலோசனைகள் பெறுவதற்கு ஏற்ற நாள். இயந்திரம் பணிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். நோயாளிகள் குளிக்க ஏற்ற நாள். கல்வி தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:32 முதல் 8:16 வரை மேஷ லக்னம். காலை 8:17 முதல் 10:18 வரை ரிஷப லக்னம். 10:19 முதல் 12:30 வரை மதியம் மிதுன லக்னம். 12:31 முதல் 2:38 வரை கடக லக்னம். 2:39 முதல் 4:40 வரை சிம்ம லக்னம். 4:41 முதல் 6:40 வரை கன்னி லக்னம். 6:41 முதல் 8:46 வரை துலாம் லக்னம். 8:47 முதல் 10:57 வரை விருச்சக லக்னம். 10:58 முதல் 1:04 வரை காலை தனுசு லக்னம். 1:05 முதல் 2:59 வரை மகர லக்னம். 3 முதல் காலை 4:42 வரை கும்ப லக்னம். 4:43 முதல் 6:27 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு ஸ்ரீ குருவருளோடு திருவருளும் கிடைக்கும். திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக நீங்கள் பெறுவீர்கள். ஜெயந்திநாதருடைய அனுகிரகம் சித்திக்கும். எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்பது போல இந்த நாள் திகழும். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை
ஆத்மார்த்தமாக மனமுருகி வேண்டி பூஜை அறையில் அதிகாலை பொழுது விளக்கேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு சகல சித்தி உண்டாகும். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் பிரதோஷ தினம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். 9ஆம் வீட்டிற்கும் விரயத்திற்கும் அதிபதியான ஸ்ரீ குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில். அந்த குடும்பஸ்தானம் என்பது தனத்தையும் வருமானத்தையும் சொல்லக்கூடியது. வாக்குஸ்தானமும் அதுதான். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஒரு சிலர் நன்றாக சிந்தித்து செயல்படும் பொழுது அதற்கேற்றபடி நல்ல பலன்களையும் பெறுவீர்கள். பெரும்பாலும் குருமுகமாக நீங்கள் ஒரு சில விஷயத்தை கற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வீட்டில் பெரியவர்களிடத்தில் தன்னடக்கத்தோடு பேசுவது, அன்பை வெளிப்படுத்துவது, பெற்றோர்களிடத்தில் ஆசி பெறுவது போன்ற விஷயங்கள் செய்தீர்களேயானால் இந்த நாள் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். குரு கடாட்சம் பரிபூரணம், குருவருளே திருவருள் என்று உச்சரித்து பாருங்கள். உங்களோடு சண்டை போட்டுக்கொண்டு வெளியே போனவர்கள் கூட மீண்டும் வரலாம். உங்களுடைய நல்ல குணங்களை புரிந்து கொண்டு திரும்பி வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சில உறவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக இந்த நாள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் எண்ணிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பணம் சார்ந்த சங்கடங்கள் அகலும். பெரும்பாலும் இந்த நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் பிறக்கும் நாளாகத்தான் இருக்கிறது. மேஷராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய தேவைக்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அவர்களுடைய பள்ளி கல்லூரிகளுக்காக பண தேவைக்காக கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். உங்களுடைய சுய தொழில் விருத்தியை தரும். சொந்த இடத்திற்கு செல்ல நினைப்பீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள் அகலும். தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஏதாவது ஒரு இடங்களுக்கு செல்லும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருடைய செயல்கள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அலுவலக ரீதியாக கொடுக்கலாம். பணி செய்பவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டும் செய்வீர்கள். முயற்சிக்கு நிச்சயம் விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்தியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் சுக போகத்தையும் கொடுக்கும். நல்ல உடல் நலம் வலுவாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் சகல நவகிரக தோஷங்கள் தீரும். இந்த நாள் நல்ல நாளாக அமையும். நன்மைகள் ஏற்படும். விரும்பிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரலாம். தவறிப்போன வாய்ப்புகள் வந்து சேரும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. அறிமுகங்கள் உண்டாக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களை நாடி சில நல்ல விஷயங்கள் வரும். பெற்றோர்களுடைய வகையில் நல்ல ஆதரவுகள் பிறக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுவது நல்லது. உங்கள் வயதிற்கு ஏற்றபடி தீபங்கள் ஏற்றி சிவ ஆலயங்களில் வழிபட்டால் சகல சர்வ தோஷங்கள் நீங்கும். வெற்றிகள் வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்மைகள் உண்டாக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், அதே போல லாபத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ஸ்ரீ ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் உண்மையிலேயே உங்களுக்கு திருப்திகரமான நாளாக அமையும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி செய்தால் நிச்சயம் முன்னுக்கு வருவீர்கள். தன்னம்பிக்கை உள்ளவர்களாக திகழ்வீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முழுமையாக முடித்து காட்டுவீர்கள். அலுவலக வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர், புகழ், பாராட்டு, அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவ பதவிகளை வகிப்பவர்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். பிடித்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிலையை சீரமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களில் கணக்கு உங்களுக்கு திருப்தியை தரும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். புதுவிதமான எண்ணங்கள் உண்டாக்கும். வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் சித்திக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்தபடி உயர்கல்விகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேற்கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். நல்லதொரு வேலையில் மாற்றங்கள் உருவாக்கும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு உண்டாக்கும். வருமானத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வியாபாரம் களை கட்ட தொடங்கும். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இறைவனிடத்தில் வெளிப்படுத்தி பேசுவீர்கள். மனிதர்களிடம் சொன்னால் என்ன நடக்கும் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆக நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்திடமோ குல தெய்வத்திடமோ மனம் விட்டு பேசுவீர்கள். கடந்த காலங்களில் நடக்காத வேலைகள் கூட இந்த நாள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. நீதிமன்ற பிரச்சனைகள் தீரும். ஓரளவிற்கு நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். எதற்காகவும் நீங்கள் எமோஷனல் ஆகக்கூடாது. உணர்ச்சி வசப்படுதல் என்பது சில பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். ஆக உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பொருளாதாரத்தில் தேவைக்கு ஏற்றாற்போல் பொருள் வரவு உண்டு. வங்கி கணக்குகளை சேமிக்க நினைப்பீர்கள். உங்கள் குடும்ப நபர்களிடத்தில் உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்கு நல்ல வரவேற்பு உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு.
ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவானை வழிபடுங்கள். வேலையில் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். யோசனைகள் அதிகரிக்கும். கற்பனை வளம் பெருகும். காரியத்தில் கண்ணாக இருந்து சாதிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். தேவைகள் நிறைவேறும். பணவரவு உண்டாக்கும். நட்பு வட்டாரங்கள் பெருக்கும். நினைத்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தோடு இருங்கள். செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி வர அற்புதங்கள் நிகழும். இந்த பிரதோஷ நாளில் அம்மை அப்பரையும் ஸ்ரீ முருகப்பெருமானையும் சேர்த்தே வணங்குவதால் குடும்ப நல்வாழ்வு பெறும். குடும்ப ஒற்றுமையாக இருக்கும். இருந்தாலும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் சில விஷயங்களில் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் கூடாது. கவனக்குறைவாக எதையும் செய்யாதீர்கள். எச்சரிக்கை தேவை. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், முயற்சி பாவகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான ஸ்ரீ சந்திர பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10ஆம் இடத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பை வைத்து பார்க்கலாம். விரயத்தில் ஸ்ரீ குரு பகவானுடைய சஞ்சாரம். மிதுன ராசி அன்பர்கள், பிரதோஷ தினம் என்பதால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். பிரதோஷ நேரமான மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக தீபங்கள் ஏற்றி பூஜைகள், வழிபாடு முறைகள், அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். பானகம் வைத்து படைப்பது மிக மிக நல்லது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடுபவர்களுக்கு சகல பிரச்சனைகள் தீரும். காரிய அனுகூலம் உண்டாக்கும். தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, வருமானம் கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். மன உறுதி அமைப்பு உண்டு. வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பேசாமல் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட உங்களுடைய மனதை தொடக்கூடிய விஷயங்களில் இருப்பார்கள். பிரச்சனைகள் உங்களுக்கு தீர வாய்ப்புகள் உண்டு. மிக தெளிவாக நுணுக்கங்களை புரிந்து கொண்டு வேலை செய்வதால் பாராட்டுகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு பிடித்த விஷயங்களையும் செய்வீர்கள். உங்களுக்கு பிடித்தமான செயல்களிலும் ஈடுபடுவீர்கள். கலை கற்பனை திறன் அதிகரிக்கும். தொழில்நுட்ப விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். எதையும் திறமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல அனுகூலமான சூழல்கள் அமையக்கூடும். எதை செய்தாலும் விரும்பி செய்வீர்கள். விருப்பமான விஷயங்களை மிக அழகாக அதனுடைய தன்மைகளை பார்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. வியாபாரம் உங்களுக்கு நினைத்தது போல நடக்கும். மனக்கவலைகள் அகலும். பிள்ளைகளால் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக அமையும். வங்கி கடனை திருப்பி செலுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். பெற்றோர்களுடைய ஆதரவோடு சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் அகலும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வாழ்வில் உயர்வுக்கு உண்டான வழி கிடைக்கும். இந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு மிக மிக நல்ல நாள். வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தவறிப்போன சில வேலை வாய்ப்புகள் உங்களுக்காக வரும். வருமானம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள்
மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும் புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வியாபாரம் திருப்தியை தரும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். புது காரியங்களின் மீதான எண்ணங்கள், கணக்குகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். ஸ்ரீ துர்கை அம்மனை தீபங்கள் ஏற்றி வழிபட உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து வரும். அனுகூலமான நாளாகும். கடனிலிருந்து நிவர்த்தி அடைவீர்கள். குடும்ப பிரச்சனைகள் ஓயும். தம்பதியர்களுக்குள் புரிதலும் சீரான போக்கு உண்டு. பெரிய பெரிய அளவில் உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். மனக்கவலைகள் அகலம். விரும்பியதை ஏற்று நடத்துவீர்கள். குழப்பங்கள் தீரும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மாண்பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். ராசியினுடைய 2வது வீட்டில் சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவான், 3ஆம் வீட்டில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ஸ்ரீ ராகு பகவான் சூரிய பகவானோடு புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். கடகராசி அன்பர்கள், எதை செய்தாலும் மிக துல்லியமாக கவனமாக செய்யுங்கள். தேவையற்ற விஷயங்களை பிறரோடு பகிராதீர்கள். பயனற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஒரு சில விஷயங்களின் முகாந்திரமாக அனுபவங்கள் பெற முடியும். எவராலும் கொடுக்க முடியாதது அனுபவம் என்கிற பாடம், அது உங்களுக்கு கிடைக்கும். இயற்கையாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் மகிழ்ச்சி உருவாகக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. பணத்தை அதிகரிக்க செய்வதில், குடும்ப சொத்தை விரிவாக்கம் செய்வதில், வீடு கட்டுவது போன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய திறன்கள் உங்களுக்குள் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நல்ல உறவுகள் இருப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல் சாதகமான அமைப்பு கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடும். எண்ணத்தில் தெளிவான நிலைப்பாடுகள் உண்டு. எடுக்கக்கூடிய முயற்சிகளை முறையாக எடுப்பீர்கள். சந்தோஷம், அதிர்ஷ்டம் உண்டாக்கும் நாள். எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்திருக்கும். எவராலும் முடியாத காரியத்தை நீங்கள் செய்து காட்டுவீர்கள். உள்ளத்தில் உங்களுக்கு பூர்ணமான சந்தோஷம் இருக்கும் போது உங்கள் வாழ்விலில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். ஸ்ரீ சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடக்க வேண்டும்.
உயரிய குணங்கள் வெளிப்படலாம். நேரம் காலம் பார்த்து ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபடுவது நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். சிவபெருமானை வழிபடுங்கள். ஆனந்தமாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உடலிலும் உள்ளத்திலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணருடைய வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா சகல நன்மைகள் பெறும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்வார். அதே போல 7ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும், விரயத்தில் செவ்வாய் பகவான், ராசியிலேயே விரையாதிபதியான ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசியினுடைய 10வது வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குணநலன்களில் சில சின்ன சின்ன போக்கு உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். வீட்டில் தெய்வ ஒலி ஒலிப்பது போல, மங்கள நாத இசை ஒலிப்பது போல மங்கள யோகம் கிடைக்கும்படியாக உங்களுடைய இறை பிரார்த்தனை அமைய வேண்டும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் வரும். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் பிறக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வருமானத்தை பெருக்குவதில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் மறைந்துவிடும். எதை செய்தாலும் நுணுக்கமாக செய்வீர்கள். பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் யார் என்பதை அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். சாதிக்கக்கூடிய திறன் உங்களிடம் உண்டு. தகுந்தாற்போல் தகுந்தபடியான சில வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உங்களுக்குள் நல்ல சக்தி அதீதமாக இருக்கும். தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பீர்கள். அசதிகள் இருக்கும். மனநலம் உடல் நலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். இயலாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யும் பொழுது, தான தர்மங்கள் செய்யும் பொழுது நீங்கள் காக்கப்படுவீர்கள். உங்களுடைய உடலும் உள்ளமும் மனமும் இல்லமும் காக்கப்படும். தெய்வீக காரியங்களில் திருப்பணிகளில் உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. பிரதோஷ காலத்தில் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் பெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அந்த தீர்த்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்து உள்வாங்கிக் கொள்ளலாம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் சிறப்பான நாளாகும். ஏதாவது ஒரு வகையில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து பற்றிய விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாக்கும். தம்பதியர்களுக்குள் ஒரு சில விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒற்றுமைகள் உண்டாக்கும். மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. புரிதல்கள் அதிகரிக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். எண்ணிய எண்ணங்கள் உங்களுக்கு நன்மையாக வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் தான் இந்த நாள்
ஆக உத்திர நட்சத்திர நாள் தான் நடக்கிறது. இந்த உத்திர நட்சத்திரமானது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நட்சத்திரமும் கூட. புதிய அனுபவங்கள் ஏற்படும், அசதிகள் இருக்கும். வெளி வட்டாரத்தினுடைய சூழ்நிலைகளை, உளவியல் பற்றிய எண்ணங்களை அதிகப்படுத்துவீர்கள். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு செய்வதால் பலன் மிகுதியாகும். இந்த நாள் எல்லா நன்மைகள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, ராசியிலேயே கேத்து பகவானும் 6ஆம் வீடான ருணரோக சத்ரு பாவகத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் களத்திர ஸ்தானத்தில் அதிபதியான புதன் பகவானோடு சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவானோடு சூரிய பகவானுடைய சஞ்சாரம், பாகியஸ்தானத்தில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக சிந்தித்து எடுக்க வேண்டும். லாபஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறார். மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை அப்படியே செய்து விடாதீர்கள். எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்குமா என்பதை ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஆராய வேண்டும். ஆனால் விரும்பிய விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். அலுவலக வேலைகளில் கவனித்து இருப்பது நல்லது. மற்றவர்களுடைய செயல்களுக்கு எந்த விதங்களிலும் குறை கூறாதீர்கள். அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில், உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில், வேலைக்காரர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். சுய தொழில் செய்பவர்கள் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடனை சமாளிப்பது போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வருமானத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். வெளியூர் பயணங்களின் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகள் உண்டாக்கும். எதையும் சமாளித்து செல்வீர்கள். நன்மைகள் நிறைந்த நாளாகும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். சுய விருப்பத்தின்படி சில வேலைகள் நடக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வது நல்லது. செலவுகள் அதிகமாகலாம். கட்டுப்பாடு தேவை. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, கடகத்தின் அதிபதியாக வருவதால் உங்களுக்கு எல்லாமே மென்மேலும் பல சிறப்புகளோடு தான் இருப்பீர்கள். உயர்ந்த நிலைக்கு, அந்தஸ்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பக்குவமான நிலையை கையாளுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். வேலும் மயிலும் துணை. புதியதொரு வாய்ப்புகள் அதிகரிக்கும். தேவைகள் நிறைவேறும். அதிக நன்மைகள் பிறக்கும். வெளியூர் பயணங்களினால் மாற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி.
ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். ராசினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பாவகத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுக்காக சில வேலைகள் நீங்கள் பணிந்துதான் போக வேண்டும். அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இரக்கம் பெரிதுபடுத்த வேண்டாம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதன் காரணமாக பண வரவுகள் கொஞ்சம் இழுபறியாகத்தான் இருக்கும். கைக்கு பணவரவு என்பது காணப்படாது. நட்பு வட்டாரங்கள் விரிவடைகலாம். பொருள் சேர்க்கை சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருங்கள். பிறர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் எந்த விதங்களிலும் தலையிடாதீர்கள். பணத்திற்காக உங்களுடைய தேடல் அதிகமாக இருக்கும். ஓரளவிற்கு பண பிரச்சனைகள் குறைந்து வரும். தேவைக்கு ஏற்றாற் போல் பணம் வரும். பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். மனதில் அமைதி, கருத்து ஒற்றுமை, நிதானம் என்பது வேண்டும். நல்ல சிந்தனைகள் வேண்டும். உயர்ந்த எண்ணத்தோடு இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக அமையும். எதையும் அதிகமாக சிந்தித்து மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். குடும்ப விஷயங்களை அதிகமாக பிறரிடத்தில் பகிராதீர்கள். தம்பதியர்கள் இடையே அவ்வப்போது சில வகையில் சலசலப்பு வந்து நீங்கும். எதையும் பெரிதுபடுத்தாமல் அமைதியாக இருந்தால் நிச்சயம் ஓரளவிற்கு நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு எல்லாமே இறை வழிபாடு செய்து தொடங்குங்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். கருத்து ஒற்றுமை ஏற்பட தியானம், யோகாசனங்கள் செய்வது, வீட்டில் தெய்வ வழிபாடுதலை செய்வது, தெய்வீக பாடல்கள் கேட்பதால் மன நிம்மதி கிடைக்கும். ஒருமைப்பாடு உண்டாக்கும். கருத்து வேற்றுமைகளை தவிர்த்து விடுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மதிப்பு உயரும். மரியாதை அதிகரிக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பல பிரச்சனைகள் தீரும். இன்னல்கள் அகலும். பணம் சார்ந்த சங்கடங்கள் தீரும். கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான், 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 10இல் சந்திர பகவான், லாபத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய செயல்களினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிகராசி அன்பர்கள் தெய்வ கடாட்சத்தை பெறுகிறீர்கள். பல நன்மைகள் இந்த நாள் பிறக்கும்.
தன்னம்பிக்கையாகவும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். விடுபட்ட வேலைகள் கைகூடி வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை தரும். நல்ல செய்திகள் வரும். உறவுகளினால் இருந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் அகலும். எண்ணத்தில் தெளிவாக்கும். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் உதயமாக்கும். வெற்றி பெறுவீர்கள். மாணவ மாணவிகள் தொட்ட காரியங்கள் துலங்கும். வெற்றி மேல் வெற்றி பிறக்கும். ஜெயம் நிறைந்த நாள். எதிர்பார்த்தபடி மேற்கல்வியை தொடர்வீர்கள். பண பற்றாக்குறைகள் அகலும். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு உண்டு. சங்கடங்கள் மறையும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமிகு நிலையினை பெறுவீர்கள். இன்டர்நெட் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஐடி துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவு உண்டாகும். இந்த நாள் உங்களுடைய செயல்களில் திருப்தியும் சந்தோஷம் இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியமாக நல்ல மனத்தோடு இருப்பீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். பெருமை மிகு நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். பல நன்மைகள் மிகுதியாகும். குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புதிதாக வேலைகளை துவங்குவீர்கள். பண கட்டுப்பாடுகள் உங்களுக்கு விலக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் பொருளை வாங்குவீர்கள். மனதில் நிம்மதி பிறக்கும் நாள். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் உண்டாக்கும். எண்ணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். தெய்வ வழிபாட்டில் உங்களுக்கு அதிக ஆர்வம், ஈடுபாடு உண்டு. இந்த நாள் எல்லா நன்மைகள் பெறக்கூடிய நாளாக அமைந்திட வேண்டுமென பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானும், சுக பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், ருணரோக சதுருஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது. உங்களுடைய தொழில் விருத்திக்கும் சரி, வியாபார அபிவிருத்திக்கும், செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசையோடு வேலைகளை துவங்குவீர்கள். வெகு தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வேலையில் இருந்த சங்கடங்கள் அகலும். மற்றவர்களால் உங்களுக்கு நல்ல யோசனைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உத்தியோகஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெரியாமல் விடுபட்ட வேலைகளை கூட திருப்திகரமாக நடத்தி காட்டுவீர்கள். அதிக நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான நாள். தெய்வீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீட்டில் தூப தீப வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திட இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரண பொருட்கள், கல்வி பொருட்கள், அவர்களுடைய படிப்புக்கு உதவி செய்தால் ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். மாணவ மாணவிகள் ஸ்ரீ ஹைகிரீவ பெருமானையும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபடுவது நல்லது. எண்ணத்தில் ஓட்டத்தில் உங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தடுமாற்றங்கள் வரலாம். வேலையில் உங்களுக்கு
அதிகமான ஈடுபாடு என்பது காணப்படாது. மனச்சோர்வுகள் இருக்கும். வேலை தொடர்பான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் சிலருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது அவசியம். உடல் நலம் மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது விசேஷம். இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறமோம் எனும் பிரணவ மந்திரத்தை அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரித்துக் கொண்டே இருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது கேட்பது மிக மிக நல்லது. நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது விசேஷம். மனக்கவலைகள் அகலம், சங்கடங்கள் தீரும். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது விசேஷம். வேலையில் உயர்வு ஏற்படும். ஈடுபாடு அதிகரிக்கும். பலவிதமான நன்மைகளை பெறுவீர்கள். பிரச்சனைகள் தீரும். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. சோர்வான நாளாக அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மன கவலைகள் இருக்கும். இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள். பணம் பொருளாதார நிலையில் அதிக முயற்சிகள் தேவை. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீடு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். 5ஆம் வீடு குரு பகவான், ராசினுடைய களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், பாக்கியஸ்தானத்தில் கேத்து பகவான். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த நாள் மிக மிக கவனமாகவே செயல்படுங்கள். வேகத்தை விட விவேகமே சிறந்தது. உங்களிடம் யாராவது வீண் பேச்சுக்கள் வைத்தால் மற்றவர்களிடமிருந்து விலகி வாருங்கள். அவர்களிடத்தில் நேருக்கு நேராக எதையும் பேச வேண்டாம். வீட்டில் இருப்பவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். சில அசௌகரியங்கள் இருக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டிலும் கவனம் தேவை. ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் இருக்கும். முயற்சிகள் இருக்கும். ஆனால் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்கிற மன வருத்தத்தோடு இருப்பீர்கள். உடல் உபாதிகள் அவ்வப்போது ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். அலைச்சல்கள் உண்டாகலாம். வண்டி வாகன பயணங்களில் செல்பவர்கள் மிக மிக கவனம் தேவை. வண்டிகள் பழுதாகலாம். வீட்டை பராமரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். மராமத்து பணிகள் செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். மற்றவர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் எந்த விதங்களிலும் பொறுப்பேற்காதீர்கள். கடன் பற்றிய பிரச்சனைகள் சற்று நெருக்கடியை கொடுக்கலாம். வண்டி வாகனங்களிற்காக பணத்தை நீங்கள் கடன் வாங்கி இருந்தால் அந்த பணத்தை செலுத்துவதற்கான சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்க வேண்டியிருக்கும். இந்த நாள் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். அருகம்புல் சாற்றி சிதறக்காய் உடைத்து ஒரு முறை வலம் வந்து பிரதட்சணம் செய்வதால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. தொழில் விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதை வேண்டும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள்.
வேலையாட்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. சிவசூரிய பகவானை வழிபடுவது நல்லது. மௌனமாக இருங்கள். அமைதி காப்பது உங்களுக்கு பல விதங்களில் நன்மையை தரும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது. விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். பிறரிடத்தில் குறைத்து பேசுவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பண நெருக்கடிகள் குறைக்கலாம். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பணம் சார்ந்த எண்ணத்தை அதிகரிக்க செய்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மாண்பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமத்தில் கேது பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. தினம்தோறும் நவகிரக வழிபாடுதலை செய்வது நல்லது. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதவே நமோ நமக என்று நவகிரகங்களையும் வழிபடுங்கள். சூரிய சந்திர பகவானை வழிபடுவது விசேஷம். இந்த நாள் எப்படிப்பட்ட காரியத்தையும் மிக லாவகமாக முடித்து காட்டுவீர்கள். நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். உங்களுடைய துணைவர் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். சுப மங்கள யோகத்தை இந்த நாள் பெறுவீர்கள். சம்பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் திருப்தியையும் நல்ல விருத்தியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். பேச்சினால் சம்பாத்தியம் உண்டாக்கும். மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்த சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உயரும். குடும்பத்தில் கௌரவமாக இருக்கக்கூடும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் சில முயற்சிகள் மேம்படும். திறமைகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். மன சங்கடங்கள் அகலும். உடல் உபாதைகள் தீரும். நல்ல நிலைக்கு வருவீர்கள். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வருமானம் செழிக்கும். செல்வத்தை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களை ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைக்கு சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. உயர்ந்த நிலையில் வருவீர்கள். மேன்மையான நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். சகல நன்மைகள் சித்திக்கும். யோகமான நாளாகும். விரும்பியதை பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். குழந்தைகள் வழியில் பெருமைகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. ஓம் குருபியோ நமக. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். முயற்சிகள் கைகூடும் நாள். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். எண்ணியது நடக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பிரதோஷ தினம் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக அறியலாம். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் தொடர்பான தேடல்கள் பிறக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆர்வம் உங்களுக்கு அவர்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் தனி சிறப்பை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஏற்றங்கள் பிறக்கும். தனித்தன்மைகள் உருவாகும். எதையும் கவனமாக செய்வீர்கள். பணம் பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். எதிலும் சிக்கனமாக இருக்கக்கூடும். மற்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் சில சூக்ஷமங்களை உணர்வீர்கள். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களை பற்றிய கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. பணிவாக இருக்க வேண்டிய நாள். தொழில் சார்ந்த விஷயங்களில் சில முயற்சிகள் கைகூடும். அதிகமான நன்மைகள் பிறக்கும். மீனராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளில் மற்றவர்களோடு உங்களுக்கு சீரான போக்கு, மன சந்தோஷம் கிடைக்கும். பண உயர்வு, பணி உயர்வு அதிகரிக்கும். ஊதிய உயர்வு காணப்படலாம். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாகவே கிடைக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்தபடி கைக்கு பணம் வந்து சேரும். செலவுகளை கவனிக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல்கள் பிறக்கும். புதிய விஷயங்கள் மீதான நாட்டங்கள் இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். அதிக நன்மைகளை பெறுவீர்கள். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். ரிப்பீட். அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு அதீத நன்மையை தரும். புரிதல் அதிகரிக்கும். மேன்மையை அதிகரிக்க செய்வீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். எதிலும் சிக்கனமாக இருப்பீர்கள். வேலை வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். பிரதோஷ தினத்தில் இறை வழிபாடு செய்வதோடு உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான தேவதையை நீங்கள் சரணாகதி அடைந்தால் நிச்சயம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர வாய்ப்புகள் உண்டு.
மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், பணிவாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மேம்படும், சூக்ஷ்மங்களை உணர்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.